ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்றைய உரையாடலில் வரக்கூடிய விருந்தினர் கணேஷ் மோகன். கரக்பூர் ஐஐடியில் படிச்சுட்டு, அதுவும் கெமிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்தது ஐஎம் கல்கட்டாவில் MBA மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாஸ்டன் கன்சல்டிங் குரூப்பில் 16 ஆண்டுகள் இருந்திருக்காரு, பார்ட்னராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2015 22 வரைக்கும் பஜாஜ் ஃபின்சர்வில் ஸ்ட்ராட்டஜி ஹெட்டாக இருந்திருக்காரு. 22க்கு அப்புறம் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் AMCயினுடைய தலைவராக பொறுப்பேற்று இன்று அதை வளர்த்து வருகிறார். அவர் தான் இன்றைக்கு நம்ம பேச போற விருந்தினர். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க கேட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்றைய உரையாடல்ல நம்ம கூட பேச போறது பஜாஜ் ஃபின்சர்வ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியினுடைய தலைவர் கணேஷ். அவர் ஒரு மிகச்சிறந்த கன்சல்டிங் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இந்த ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த நிறுவனத்தை இப்படி உருவாக்க வேண்டும்னு ஒரு தனி விஷனோட இந்த AMCயை தனித்துவமாக உருவாக்கிட்டு வராரு. இப்படிப்பட்ட ஒரு யுனிக் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளுமை தான் இன்னைக்கு நம்ம கெஸ்ட். கணேஷ், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இன்னைக்கு வந்ததுக்கு. ஏன்னா சென்னை வந்து நீங்கள் எங்களோட பேசுகிறீங்கன்றது இட்ஸ் அ வெரி வெரி பிக் ப்ரிவிலேஜ். எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இன்னைக்கு எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் நிறைய கேள்விகள். பேசிவ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் போதுமே, எதுக்கு நம்ம போய் ஒரு ஆக்டிவ் ப்ராடக்டை வாங்கணும், அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை, லார்ஜ் கேப் ஃபண்ட் எதுக்கு, இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் போதுமேன்னு. ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை நீங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக உருவாக்கி நடத்திக்கிட்டு வரீங்க. கம்பேர்ட் டு இண்டெக்ஸ் அண்ட் கம்பேர்ட் டு யுவர் காம்படிட்டர்ஸ், ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து சிக்னிஃபிகண்ட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா? அது ஏன் அப்படி வச்சிங்க? ஃபர்ஸ்ட்டு அந்த டிஃபரன்ஷியேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஒரு இன்வெஸ்டர், இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன் உங்ககிட்டனாக்கா, எனக்கு அது எப்படி இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரி, முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார், நீங்கள் கூப்பிட்டுக்கல. ஸோ லார்ஜ் கேப் ஒரு ஃபண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் போர்ட்ஃபோலியோ லார்ஜ் கேப் கேட்டகரியிலேயே 100 ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ரைட், நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணலனாக்கா அரௌண்ட் 50-60 ஸ்டாக்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். அப்போது இந்த போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணலனாக்கா யூ வில் ஹேவ் ஆல்மோஸ்ட் அ க்ளாசெட் இண்டெக்ஸ் தான். ரைட், அப்படியே இண்டெக்ஸ் மாதிரியே இருக்கும். ரைட் ரைட் ஸோ இண்டெக்ஸ் மாதிரியே இருந்தானா உங்கள் ரிட்டர்ன்ஸும் இண்டெக்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ரைட், ஸோ உங்களுக்கு யூ வில் நாட் கெட் எனி ஆல்ஃபா, எனி அவுட் பர்ஃபார்மன்ஸ். இண்டெக்ஸோட அதிகமான ரிட்டர்ன் தான் ஆல்ஃபா. கரெக்ட், அது கிடைக்காது உங்களுக்கு அன்லெஸ் உங்களோட ஆக்டிவ் ஷேர் ஹை இருந்தானே. ஆக்டிவ் ஷேர் எப்படி ஜென்ரேட் பண்ணோம்? ஒரே ஒரு செகண்ட். ஆக்டிவ் ஷேர்னா இண்டெக்ஸில் ஒரு ஸ்டாக் 2% இருக்குனாக்கா நம்ம அதை விட அதிகமாக அந்த ஷேரில் வாங்கணும். அதிகமாக இல்லை கம்மியாகும் அல்லது கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு கம்பெனி நல்லா பண்ணணும்னா நம்ம அதை வந்து அதிகமாக வாங்கி வச்சுக்கணும். அது ஆக்டிவ் ஷேர். ஒரு கம்பெனி நல்லா பண்ணாதுன்னு நம்ம தோணுச்சுனாக்கா அதை விட கம்மியாக வாங்கணும். அதுவும் ஆக்டிவ் ஷேர். ரெண்டுமே ஆக்டிவ் ஷேர். போத் சைட்ஸ் ரைட் கன்சிடர்ட் இன் ஆக்டிவ் ஷேர். அண்ட் அல்டிமேட்லி அது சம்மேஷன் பண்ணிட்டு யூ வில் கெட் அ டோட்டல் ஆக்டிவ் ஷேர் ஃபார் த ஃபண்ட். ஆக்டிவ் ஷேர் ஹை இருந்தானாக்கா யூ ஹேவ் அ சான்ஸ் டு ஜென்ரேட் ஆல்ஃபா. அப்போதான் வரும். இல்லைன்னா யூஆர் மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள் டு கெட் ஆல்ஃபா. So large cap category, it is the toughest category to generate alpha. அதனால தான் you will see a lot of discussion, large cap you should just do index investing. So to break this problem, adukku what we did was we basically said you must have a different approach to large cap investing. Right? Inga portfolio 50-60 stocks irukadu. Adula we will create a 25 to 30 stock. So adula பாதி ஆகிட்டீங்க. ஸோ 100 லார்ஜ் கேப் கம்பெனியில் நீங்கள் 30க்குள்ளே தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. கரெக்ட், அது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ அது பண்ணிட்டு யூ வில் கெட் ஆல்ரெடி ஹையர் ஆக்டிவ் ஷேர் பிகாஸ் 60-70 கம்பெனிஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல. அது ஆக்டிவ் ஷேர் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ளஸ் யூ வில் ஹேவ் ஸ்லைட்லி ஹையர் வெயிட்டேஜஸ் இன் சர்டன் கம்பெனிஸ். ரைட், நான் விச் கம்பெனிஸ், எந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்? ரைட்,
அதுக்கு we have a simple strategy, champions of corporate India that will benefit from future Capex, right? Indiaல என்ன ஆச்சுன்னா in the past all the capital that was allocated was for high ROE projects, right? 16% minimum நம்ம ROE. MNC FMCG கம்பெனி மாதிரி. கரெக்ட். அதுலயே இப்போ நம்ம 2019 20 எல்லாம் அந்த காஃபி கேன் இதெல்லாம் ஹை ROE கம்பெனி வாங்குதா, அது மட்டும் வாங்கணும்னு சொல்லினாங்க. கரெக்ட். ஆல் ரைட். ஸோ அதனால தான் ROE in Indian market is around 16%. அதிகமான இருக்கு. ரைட். Now ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்னா capital will be much more available. More capital will come to India. We are already seeing that. So cost of capital will come down, but it will not be available equally to everybody. எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லா கார்ப்பரேட் கிடைக்காது. Right? So அங்க opportunities கிடைக்கும் for certain companies, certain groups. ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னா government has been doing Capex. We all know that, right? Government will not keep doing Capex forever. Right? At some point corporate India will have to start coming in. இப்போ யாருக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஏன்னா இதுக்கு முன்னாடி 10-20 வருஷம் முன்னாடி அல்லது 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்க கூடாதோ அவங்களுக்கு கூட பணம் கிடைச்சிட்டு இருந்தது. கரெக்ட். ரைட். யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ கிடைக்க கூடாதவங்களுக்கு பணம் கிடைச்சிட்டு இருந்தது. பட் இப்போ நீங்க சொல்ற இந்த கேபெக்ஸ் இருக்கு பாருங்க, பணம் நிறைய வரப்போகுது இந்தியாவுக்கு, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை கொண்டு வந்து கொட்டினாங்க. லிட்டரலி நம்ம கோவிட்ல இருந்து ரிகவர் ஆகிறோம். கூகுள், மெட்டா, கரெக்ட், மைக்ரோசாஃப்ட் எல்லாரும் வந்து இந்தியாவில் வந்து பணத்தை கொட்டுறாங்க. ஆனால் யாரு கிடைக்குதுனாக்கா யாரை எக்ஸிக்யூட் பண்றாங்களோ சில குறிப்பிட்ட பெரு நிறுவனங்கள், பிக் கம்பெனிஸ்க்கு தான் கிடைக்குது இல்லையா? இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயம் அதுல இருந்து எப்படி மாறுபடும்னு கொஞ்சம் அது மாதிரி தான் இருக்குமா இல்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி தான் it will be similar to that. Okay. என்ன ஆகும்னா you will have the champions of corporate India, the quality companies, the highest quality companies that will be doing Capex. அவங்களுக்கு they will get the benefits, right? So across different sectors, it can be in pharma or healthcare, it can be in consumer, it can be infrastructure, it can be steel, it can be cement. Best company தான் பணம் கிடைக்கும். Best companies பணம் கிடைக்கும். Very good. So அந்த companies நீங்க உங்க போர்ட்ஃபோலியோக்குள்ள கொண்டு வருவீங்க. கரெக்ட். அதே போல அந்த பெஸ்ட் கம்பெனிக்கு கடன் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் நிறுவனங்களை மட்டும் கொண்டு வருவீங்க. ஸோ ரெண்டு பக்கமும் யூ ஆர் சேயிங் தட் நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னு. கரெக்ட். கடன் கொடுக்கறவன் கடன் வாங்குறவன் ரெண்டு பேரும் இந்த வளர்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சரிங் with a concentrated portfolio and selection of the companies. இந்த ரெண்டு லீவர் அடிச்சுட்டு you have a good chance to generate good returns. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ்ன்ற அந்த 50ல் இருக்கக்கூடிய விரும்பத்தகாத கம்பெனிஸ் எது நமக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் வராது. எந்த கம்பெனி நமக்கு வேணாமோ அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். எந்த கம்பெனி நமக்கு பிடிக்குமோ அதுல இன்னும் நிறைய வாங்கிப்போம். இதுதான் உங்களுடைய ப்ராடக்ட் சிம்பிள் பிலாசபி. இது பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இது பண்றதுக்கு ஒரு கோல் இருக்குல்ல. இப்ப நமக்கு ஒரு கோல் இருக்கு. இப்ப படிக்கும் போது மேத்ஸ்ல இவ்வளவு மார்க் வாங்கணும்னு பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இவ்வளவு மினிமம் கிடைக்கும். ஆனா இப்படி பண்றதுனால இவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கணும் இல்லையா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கணும்? இண்டெக்ஸை விட எவ்வளவு இது மாதிரி பண்ணா கிடைக்கணும் ஒரு இன்வெஸ்டருக்குன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. Across categories, பேசினாக்கா it will be around 2% above the benchmark. 2% minimum for any active equity fund. 2% above benchmark is a reasonable expectation. Minimum that is what should be delivered. Right? Anything above that is also possible. I'm not saying impossible ஆயிருக்கு. But at least 2% is something that we must go for. Very good. So இப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்லை. அதாவது இப்போ நான் போய் இண்டெக்ஸ் வாங்கும்போது எனக்கு பிடிக்காத கம்பெனிலையும் நான் பணத்தை கொடுக்குறேன். வேற இங்கே நான் இது பண்ணும்போது எனக்கு தெரியுது எனக்கு எதெல்லாம் அக்செப்டபிளோ கரெக்ட் அதில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். வேண்டாம் அதெல்லாம் என்னுடைய லைஃப்குள்ளே வரப்போகிறது இல்லைங்கிறது. கரெக்ட். அது எவ்வளவு முக்கியமானதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த காஸ்ட். இப்போ இது எப்படின்னா இட்ஸ் லைக் இப்போ எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுறதுனால எங்கிட்ட காசே வாங்காமல் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பணம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இப்போ அங்கே ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது. வேறஸ் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க, பட் ரொம்ப க்ளீனாக இருக்கும், எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 அனுபவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காஸ்ட்டு, இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிட்டி ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த கொடுக்கக்கூடிய காஸ்ட்
அந்த எக்ஸ்பீரியன்ஸை நியாயப்படுத்துமா, அது கரெக்டா அப்படின்றதா நிறைய பேர் மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு டவுட். நிறைய பேர் வந்து இதை யோசிக்கவும் சம்டைம்ஸ் மறந்துடுறாங்க. ஏன்னா காஸ்ட்டை பத்தியே நினைக்கும் போது இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. இதை பத்தி நீங்க சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? நீங்க ரெண்டு ஃபண்ட்ஸ் லெட்ஸ் சே யூ ஆர் எக்ஸாமினிங், ரைட்? ஃபண்ட் ஏ அண்ட் ஃபண்ட் பி. ஒரு ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லெட்ஸ் சே 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ், இன்னொரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 60 பேசிஸ் பாயிண்ட்ஸ், ரைட்? 100 வச்சுக்கோம். சரி, 100 வச்சுக்கோங்க. ஏன்னா கான்ட்ராஸ்ட் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா if the fund A has a better portfolio, better chance of delivering outperformance, right? In the 50 basis points by sacrificing, right? Fund B, which has higher expense ratio, if it can give better returns, right? That returns can be more than 200 basis points higher than this, right? Within a category, if you look at the better performing funds versus the lower performing funds, that return gap can be more than 5 to 10% also. சில நேரங்கள்ல வரும். ரொம்ப கேப் ஆயிடும். I am talking only relative to benchmark, right? But between funds itself, நிறைய return gap இருக்கலாம், right? So, உங்களுக்கு choosing the right portfolio, the right strategy of the investment, அதோட value can be more than 4-5% also every year. அதுல by giving up 40-50 basis points, you are giving up an opportunity to earn 4%, right? So, it's a 10x return to cost investment. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்க காஸ்ட் நீங்க கொடுக்கிறதுக்கும் கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ரிட்டர்னுக்கும் நீங்க கம்பேர் பண்ணணும்னு சொல்றீங்க. கரெக்ட். நாட் காஸ்ட் டு காஸ்ட். கரெக்ட். ரைட். ஒரு இன்வெஸ்டரா நீங்க அதை அப்படி பார்க்கணும்னு உங்களுடைய சஜஷன். Investors often look at cost to cost, but they don't look at potential value. பணத்தை சும்மா ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல வைக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னும் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு பேர் இன்னைக்கும் பேங்க்ல பணத்தை சும்மா வச்சிருக்காங்க, சேவிங்ஸ் பேங்க்லயே? ஆல்மோஸ்ட் எவ்ரி இந்தியன் சார். எவ்வளவு ரூபாய் சொல்லுங்க, சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க, எவ்வளவு லட்சம் கோடி ரூபாய்னு சொல்லுங்க. So 88 lakh crores, 88 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கும் கோடி இன்னைக்கும் it is sitting in bank accounts earning less than 3%. 3% கம்மி கிடைக்கும். மக்கள் பேங்க்குக்காக சேவ் பண்றாங்கன்றீங்க நீங்க. கரெக்ட். ஓகே. சோ இது இப்போ இதே விஷயத்தை வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு அந்த சைனீஸ் எக்ஸாம்பிள், அதாவது சைனால இதே மாதிரி இருந்த பணம் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சைனால ஒரு கம்பெனி இருக்கு, ஆண்ட் ஃபைனான்ஷியல். அவள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண, யூஎபாவ்னு பேர் இருக்கு. வெரி வெரி சிமிலர் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுறதுன்னா, இட் வுட் சிம்பிளி அலோவ் யூ டு ட்ரான்ஸ்ஃபர் மணி ஃப்ரம் யுவர் பேங்க் அக்கௌண்ட் டு அ ஓவர் நைட் ஆர் லிக்விட் ஃபண்ட். அங்கேயும் ரிட்டர்ன் கேப் வாஸ் அரௌண்ட் 3.5 to 4%. That product became the world's largest money market fund. அவ்வளோ பணம் சைனீஸ் வந்து பேங்க்ல இருந்து மூவ் பண்ணாங்க. கரெக்ட். அப்ப நம்ம இன்னும் சைனீஸ் அளவு கூட ஃபைனான்ஷியலா கத்துக்கலன்னு சொல்றீங்களா? There is still a lot more. Okay. Lot more to do. பாருங்க, சைனாக்காரனை பார்த்து நம்ம கத்துக்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். And math is very very simple in this. 1 லட்சம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட்ல டெய்லி 10 ரூபாய் நீங்க you are losing. ஸோ சேவிங்ஸ் பேங்க்ல 1 லட்சம் சும்மா வச்சிருந்தா தினம் 10 ரூபாய் லாஸ். 10 ரூபாய் லாஸ். ஸோ ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 3650 ரூபா ஆகுது. ஓகே, ரைட். இப்போ இதை நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்படியே ஸ்வைப் பண்ணி மாத்தி விட்டீங்கன்னா அந்த பணம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்க போகுது. நான் எப்ப வேணாலும் பணம் கிடைக்குமா அது சொல்லுங்க. இப்போ எனக்கு உடனே 50,000 ரூபாய் வேணும், ஆமா, என்ன பண்ணலாம், அது எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. ஸோ ஒரு ஃபீச்சர் இருக்கு கால்ட் இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் ஃபெசிலிட்டி, ரைட்? அதுல என்னன்னா ஓவர் நைட் ஆர் லிக்விட் ஃபண்ட்ஸ்ல அப் டு 50,000 ஆர் 90% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் விச் எவர் இஸ் லோவர் யூ ஹேவ் அவைலபிள் வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ். உடனே கிடைச்சிடும். உடனே கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓ, ஸோ லிக்விடிட்டினா இட் இஸ் குவைட் லிக்விட். மோர் தென் 50,000. 50,000 மேல எவ்வளவு பேருக்கு தேவை? நீங்க 2-3 அக்கவுண்ட்ல வச்சிருந்தா 1 lakh also you can get, right? So most people will not need that much at a short notice. Immediately ivlo paisa you will not need. So liquidity is available, return is better. This can become a very big product for Indians. இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட்டோட பேர் என்ன, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ப்ராடக்ட்டோட பேர் is very simple, savings plus. அவ்வளவுதான், savings plus அவ்வளவுதான். More than your savings, right? And so concept is very very simple, Shyam sir. What we are saying is you have worked hard to make money. Correct. Make your money work harder for you. Correct. At least to the basic level. Correct. Right. இப்போ இதுல எவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? நீங்க இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல போட்டுருக்கீங்க. இன்வெஸ்டர் கவுண்ட் நீங்க மானிட்டர் எவ்வளவு பேர் இதுல வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது நம்பர் பாக்குறீங்களா? இது ரீசென்ட்லி லான்ச் பண்ணிருக்கோம். So we are expecting to drive. இனிமே தான் வரணும். ஆமா. பட் நீங்க பாக்குறது வந்து சைனால வந்து அவ்வளவு பேர் ஸ்மார்ட்டா இருந்திருக்காங்க. Correct. ஏன் இந்தியால அதே அளவு ஸ்மார்ட்டா இருக்க கூடாதுங்கறத உங்களுடைய ஒன்லைனர். Correct. Right? And this product we are bringing to all our distribution partners. Yes. So that they can take it to their investors. Right? So
So this we think can be a very பட் big இந்த problem. 50,000 உடனே கொண்டு வரலான்னு இருக்கிறது வந்து எப்போ Correct. வந்தது இது? This has been there for many years. ஓகே. Somewhere in the industry we have not maybe publicized. யாருமே சொல்றது இல்ல. ஜாஸ்தி Okay. பேசல இது பத்தி. But the feature has been there for many years. ஓகே. ஸோ பணத்தை இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருந்தாக்கா Correct. ஒரு நொடியில பணம் வருது. Mhm. ஸோ நம்ம போய் நம்ம கோல்டு ஜுவல்லரி எல்லாம் கடனுக்கு வாங்கி Correct. 18% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அந்த மாதிரிலாம் ஏமாற வேணாங்கிறீங்க. Correct. அவசர தேவைக்கு இதுல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா கிளிக் பண்ணா 50,000 வரும். நம்ம வீட்டில் 2 பேர் இருந்தா 2 50 போட்டா 1 Correct. லேக் உடனே வந்துடும். Correct. இன்ஸ்டன்டேனியஸ். Instantaneously. சூப்பர். ஓகே. அடுத்தது ஒரு ஃபண்ட் ஸ்டார்ட் ஆகுது சார் புதுசா. Mhm. நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க இல்ல யார் வேணா ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணா அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி Mhm. அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து Mhm. அப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோ இண்டெக்ஸை பீட் பண்றதுக்கு Mhm. உங்க அனுபவத்துல எவ்வளவு நாள் ஆகும்னு கொஞ்சம் சொல்லுங்க. வாட் இஸ் த கெஸ்டேஷன்? Mhm. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு ஃபண்ட் ஆரம்பிச்சுதா என்ன க்ளோஸ் ஆச்சா ஒரு வாரம் கழிச்சு எவ்வளவு ரிட்டர்ன் Mhm. சும்மா தானே இருக்கு போனு எடுத்து தட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆப்ல. ஓகே. Mhm. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு மேனுஃபேக்சரர், Right. நீங்க வந்து இதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. Mhm. ஏன் அவ்வளவு நாள் உங்களுக்கு தேவை? இப்போ நீங்க ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் ஆரம்பிச்சீங்க, அந்த உதாரணத்தையும் நீங்க வச்சு சொல்லலாம். Correct. ஆரம்பிச்சு எப்படி அது வளர்ந்தது, எப்படி அது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸை பீட் பண்ற இடத்துக்கு வர்றதுக்கு Correct. டைம் எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு, எப்படி அந்த இடத்த வந்து நீங்க சேர்ந்தீங்க சொல்லுங்க. So I would say typically at least 3 to 6 months for portfolio stabilization, and let's say up to 9 months for portfolio to deliver is typically the expectation investors ku vechukana. Large cap paathinaka it's now about 1.5 years that the fund has been there. Right? First 6 months la as the portfolio is being done, we take certain calls. Right? Investment team will be taking certain calls which are maybe different from the market. சில முடிவுகளை மாத்தி எடுக்கிறீங்க. ஆமா. Those calls in the short term may not necessarily yet play out. Right? அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். Right? Slowly what you will see is that the portfolio build up phase is done. அதுக்கு அப்புறம் the portfolio value realization phase starts. Right? If you start seeing too early, right, within the first 6 months if you judge the fund, அது portfolio வரல, portfolio returns வரல, is this a good fund or not, ரொம்ப சீக்கிரமா நீங்கள் பண்ணலனா you will actually miss out on the good quality funds because the returns will only start delivering much later. Okay. So even at the time of so the launch, IPO NFL போடுறாங்க வந்து ஒரு 2 years டைம் கொடுக்கணும். Correct. We always tell investors minimum 3-year view vechinde you please come into our funds, right? And what happens is investors start looking very early, right? That is not the right thing because then you are missing out on the really good phase of the fund. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்போ 1.5 வருஷத்துல நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துருதுங்க. இப்போ லார்ஜ் கேப் இன்வெஸ்டிங் பண்ணா 1.5-2 இயர்ஸ்ல நீங்க கிட்டத்தட்ட பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணிடுறீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் Right. ஸ்லோலி It starts doing better than the developing a benchmark. gap. Correct. இப்போ இதுக்கப்புறம் ஒரு ஃபண்ட்ல என்ன எதிர்பார்க்கணும்? இந்த கேப் மெயின்டைன் ஆகுமா, வளருமா, என்ன ஆகும் ஆக்சுவலா? வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன்? Yeah. So generally accepted wisdom is that as the fund becomes larger, it becomes more and more difficult because you will not have too many of those small opportunities. You have to deploy at scale. So the overall chance to deliver outperformance becomes lesser. குறைஞ்சிட்டே வருது. But there are still also opportunities that come because with certain scale, you can also manage your costs down. You can focus on a lot more other things as well. Right? Risk management becomes more important. Creating liquidity in the portfolio. These become very, very important. So what you have to look at is a good quality fund house, strong research team, good risk management practices, good governance. Right? இதெல்லாம் இருந்தா ஸ்லோவா அந்த லீட் Slowly the lead keeps benefiting. And how is the fund manager deploying the money? In the companies la invest பண்ணிருக்காங்க. Okay. Right? Generally what you will find is are they able to identify the next winners? Okay. Right? That comes slowly after a period of time. And if you are able to do that systematically, you can actually generate significant outperformance. இப்போ இந்த நெக்ஸ்ட் வின்னர் ஐடென்டிஃபை பண்றது ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல பாசிபிள். கரெக்டா? ஏன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் யூனிவர்ஸ் ரொம்ப வைடு. கரெக்ட். ஸோ நீங்க வந்து மற்ற வாங்காத ஒரு கம்பெனி கூட ஐடென்டிஃபை பண்ணி அதில் வாங்க முடியும். பட் நெக்ஸ்ட் வின்னர் ஐடென்டிஃபை பண்றது ஆக்சுவலா லார்ஜ் கேப்ல இன்னும் கஷ்டம். ஏன்னா நீங்க கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம், ஆனா அதனுடைய வேல்யூவேஷன் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற ஒரு இடத்துக்கு வரணும். ஸோ அதுக்கே நீங்க வெயிட் பண்ணும். ஸோ வாங்குறதுக்கே வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் வரப்போகுது. அப்போ ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இந்த ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேற டைம் இன்னும் அதிகம் தேவைப்படுற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அப்படி இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். ஏன்னா
கம்பெனி கிடைக்கிறதே கஷ்டம் இல்ல. அந்த 100க்குள்ள 30 வாங்கணுங்கிறீங்க, Correct. ஆனா 30க்குள்ள கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறீங்க, Hmm. ஆனா 30க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணி டைம் கொடுக்கணும், இன்வெஸ்ட் பண்றதுக்கே டைம் கொடுக்கணும்னா இது எல்லாம் இது எல்லாத்துலயுமே முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டைம்ன்ற மாதிரி வருது. Correct. So large cap, it's a slightly separate category, right? It's the toughest category, as I said, to generate alpha, right? அதுக்குதால we looked at a very different investment strategy அங்க, right? Any diversified fund, flexi cap, multi cap, adula you get a lot more freedom to operate, right? You have at least 500 600 stocks. பட் அங்க கூட நீங்க ஒரு கம்பெனியை வாங்கிடுவீங்க, மார்க்கெட் உடனே அது நல்ல கம்பெனின்னு ரெகக்னைஸ் பண்ணது இல்ல. அப்போ அங்கேயும் வந்து எது நிறைய ரிட்டர்ன் கொடுக்குமோ அந்த கம்பெனி கூட அதே இடத்துல கிடக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 20 years பேக் ஏஷியர் மோட்டர் பிளாட்டா இருந்தது, ராயல் என்ஃபீல்ட் நிறைய விற்க ஆரம்பிச்சப்ப கூட அது பிளாட்டா இருந்தது. பட் அங்கேருந்து எழுந்து வரது கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அப் வந்து ராக்கெட் மாதிரி போகுது இல்லையா? அப்ப இன்வெஸ்டர் வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல? So fund managers typically என்ன பண்ணுவானா, they'll try to identify the triggers, right? Because otherwise you invest in a good company but it is not realized, it's a value trap. Yeah. So what you try to do is you try to invest at the time when there is a trigger for the return to realize. That can be a financial restructuring, ஏதாவது மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஸ்ட்ராட்டஜி புது ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, many different underlying factors. சில காரணங்களுக்காக அது மாறும். The trigger, right? And then the market starts realizing you have to be probably wrong for a period of time. Okay, கொஞ்ச நாள் தப்புதான். மார்க்கெட் நம்ம நினைக்கிறத மார்க்கெட் will not immediately react tomorrow. Maybe for 3 months it will not react at all. You have to be okay with that, right? But when it reacts, you have to be a little ahead of the herd, right? See, there is a simple saying, right? There are trends. Trends is your friend, but you don't want to be at the end of it. லேட்டா வந்து லேட்டஸ்டா வர முடியாதுங்கறீங்க. Correct. Because when the herd changes its direction, you want to be ahead of the herd. So முன்னாடி போய் இன்வெஸ்ட் பண்ணா தான் நடக்கும். ஓகே. So நிறைய டைம் கொடுக்கணும். கொடுக்கிறதுக்கு பலன் சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மென்ட் கொடுக்கணும். Crowd is right on trends but wrong at the ends. கணேஷ், ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து உங்க ப்ராடக்ட்டை உலகத்துக்கே கொண்டு போறீங்க, எல்லாரும் வாங்குறாங்க, டெக்னாலஜி இருக்கு, ஆன்லைன்ல வாங்க முடியுது, எல்லாம் இருக்கு. உங்க கம்பெனியினுடைய டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரெங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ உதவுதுன்னு வச்சுக்கலாமே. பட் உங்க பீப்புள் ஃபர்ஸ்ட் எனக்கு 2 விஷயம் சொல்லுங்க. உங்க ஆர்கனைசேஷன்ல உள்ளவங்க உங்க ப்ராடக்ட்டை எப்படி வாங்குறாங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத பத்தி உங்களுடைய அப்சர்வேஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்றத சொல்லுங்க. So I cannot speak for all my employees, but all senior employees, ஒரு சிஸ்டம் இருக்கு which is called skin in the game, right? அதுல almost 20% of our income, சம்பளத்துல 20%, but even bonus in the 20% எல்லாம் goes into our own schemes, right? So our entire senior management has skin in the game. Okay, so நீங்க உங்க பணத்தை அங்க தான் போடுறீங்க. And employees we don't force, but I think many of them would have seen the performance and they will anyway be investing, right? My own investments at this point are very much with Bajaj AMC. இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சா நீங்க இங்க தான் இன்வெஸ்ட் பண்றேன். I think they're in very good hands. So, thank you so much. நீங்க இங்க வந்து எங்க இன்வெஸ்டர்ஸோட இந்த உரையாடல்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. இது ஒரு பிகினிங் தான். இன்னும் நிறைய நீங்க தமிழ்ல வந்து இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகி, நீங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே நார்த்ல நினைக்கிறேன் இல்லையா? நீங்க தமிழ்நாட்டுல இருந்ததே இல்லை. அதுக்கு நீங்க ஸ்போர்ட்டிவா வந்து எங்ககிட்ட பேசினது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்சிடென்ட்னு நான் நினைக்கிறேன். இதுலேருந்து இன்னும் நிறைய நம்ம பேசணும். நீங்கள் நிறைய வியூவர்ஸோட பேசணும். அவங்க உங்களை நேரடியாக கேட்கும்போது உங்களுடைய பணியை பற்றியும், நீங்கள் உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் பற்றியும், சொசைட்டிக்கு உங்கள் கம்பெனி உருவாக்குற விஷயங்களை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் கமிங் டு சென்னை and joining us in this உரையாடல். Thank you very much, Shyam. It's a pleasure.